மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள லைம்ஸ்டோன் குகைகள் இயற்கை உருவாக்கிய அரிய புவியியல் சிற்பங்களாக கருதப்படுகின்றன. இக்குகைகள் முக்கியமாக பரதாங் தீவில் அமைந்திருக்கின்றன. போர்ட் பிளேர் நகரில் இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பகுதி சுற்றுலா பயணிகளுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பாக உள்ளது. எவ்வாறு உருவானது? இந்த குகைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை செயல்முறைகளால் உருவானவை. கடல் நீர் மற்றும் மழைநீர் சுண்ணாம்பு கற்களை மெதுவாக கரைத்ததால் குகைகள் உருவாகின. நீர்த்துளிகள் மேல் இருந்து சொட்டிச் சேரும் போது காலப்போக்கில் உருவான கல் தூண்கள் ஸ்டாலக்டைட் மற்றும் கீழ் இருந்து மேலே உயர்ந்த கல் வடிவங்கள் ஸ்டாலக்மைட் என அழைக்கப்படுகின்றன. இவை குகைகளின் உள்ளே வித்தியாசமான உருவங்களை உருவாக்கி இயற்கை சிற்பங்களாக காட்சியளிக்கின்றன. சுற்றுலா அனுபவம். லைம்ஸ்டோன் குகைகளை அடைய பயணிகள் முதலில் சாலை வழியாக பரதாங் தீவுக்கு செல்ல வேண்டும். அதன் பிறகு சிறிய படகு மூலம் மேங்க்ரோவ் காடுகள் வழியாக செல்லும் அனுபவம் கிடைக்கும். இது தனித்துவமான இயற்கை சாகசமாகும். பின்னர் சுமார் 1.5 கிலோமீட்டர் நடைபயணம் செய்து குகைகளை அடையலாம். குகைகளின் உள்ளே மங்கலான ஒளியில் கல் வடிவங்கள், மனித உருவம், விலங்கு உருவம் போன்ற பல்வேறு வடிவங்களில் காட்சியளிக்கின்றன. இயற்கையின் பொறுமையும் காலத்தின் சக்தியும் இங்கு தெளிவாக உணர முடிகிறது. பாதுகாப்பும் முக்கியத்துவமும் இந்த பகுதி சூழலியல் ரீதியாக மிகவும் நுணுக்கமானது. அருகில் பழங்குடியினர் பாதுகாப்பு பகுதிகளும் உள்ளன. ஆகவே அரசு கட்டுப்பாடுகளுடன் மட்டுமே சுற்றுலா அனுமதி வழங்கப்படுகிறது. பிளாஸ்டிக் பயன்படுத்தாமல், இயற்கையை சேதப்படுத்தாமல் பாதுகாப்பது அவசியம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இயற்கை குகைகள், ஸ்டாலக்டைட் மற்றும் ஸ்டாலக்மைட் கல் வடிவங்கள், மேங்க்ரோவ் காடுகள் வழியாக படகு பயணம், புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் என மொத்தத்தில் மத்திய அந்தமானில் உள்ள லைம்ஸ்டோன் குகைகள் இயற்கையின் அதிசயங்களை நேரில் காண விரும்புவோருக்கு தவறாமல் செல்ல வேண்டிய இடமாகும். இது சாதாரண சுற்றுலா அல்ல, இயற்கை வரலாற்றை நேரில் காணும் அனுபவம். பாரட்டாங் ஐலண்டில் வந்து இங்கே லோக்கலி இந்த ஏரியாவுக்கு வந்து நயா டேரான்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் இன்சைட் அ ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் பிரகாரம் இங்கே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் என்னென்னா என்ட்ரி ஃபார் அதர் பீப்புள் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். தட்ஸ் வை நாங்கள் வந்து பெர்மிட் கொடுக்குறாங்க என்ட்ரிக்கு. ஸோ டைமிங் எல்லாம் நோட் பண்ணி எவ்வளோ டூரிஸ்ட் வர்றாங்க இது எல்லாமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஏரியாவில் வந்து இப்போ பாரட்டாங் ஐலண்டோட சதர்ன் மோஸ்ட் பார்ட்டில் நாங்கள் இப்போ இருக்காங்க. இங்கே அரௌண்ட் 2 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இதே மாதிரி இப்போ நாங்கள் பார்க்குற மாதிரி லைம்ஸ்டோன் கேவ்ஸ். இது வந்து பாரட்டாங்கில் இட் இஸ் எ யூனிக் ஃபீச்சர். இங்கே பாரட்டாங் அதர்வைஸ் ஆல்சோ இட் இஸ் எ ஜியாலஜிக்கலி வெரி இம்பார்ட்டண்ட் ஐலண்ட் பிகாஸ் மட் வல்கனோ இங்கே இருக்காங்க. ஸோ யூ வில் பி விசிட்டிங் தேட் ஆல்சோ. இது வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ். இப்போது இந்த ஏரியாவில் வந்து அரௌண்ட் 150 to 170 இந்த மாதிரி கேவ்ஸ் இருக்குது. இந்த ஃபுல் ஏரியாவில் வந்து 2 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில். அதில் வந்து நிறைய பேட்ஸ், அப்புறம் ஸ்விஃப்லெட் பேர்ட்ஸ், அதே மாதிரி நிறைய அதர் அனிமல்ஸோட ஹேபிடேட் இந்த கேவ்ஸ். டூரிசம்க்கு வந்து நாங்கள் 2 கேவ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோம் இதே ஏரியாவில். பாலிமர் செய்திகளுக்காக அந்தமான் தீவுகளில் இருந்து ஒளிப்பதிவாளர் சசிதரனுடன் செய்தியாளர் பாண்டியராஜன்.
மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.